மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இன் தமிழ்நாடு எல்லாத்துலயும் வந்தது டிமாண்டி காலனி. அப்படி டிமாண்டி காலனிக்குள்ள என்னதான் இருக்கு வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். அப்படி அந்த வீட்டுக்குள்ள என்னதான் நடந்ததுன்னா, ஒரு ஃபாரினரும் அவங்களோட ஒய்ஃப் வந்து வீட்டுக்குள்ள நல்லா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அப்போதான் அந்த ஃபாரினர் அவங்களோட ஒய்ஃபுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதுதான் டிமாண்டி அவங்களோட ஒய்ஃப் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு டாலர். அந்த டாலரை ராகவன்ன்றவங்க டேரக்டர் வந்து தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போனதால அவங்க வீட்டில் என்ன நடக்கிறத காட்டுவாங்க. இதை மட்டும் தான் அந்த படத்தை காட்டுறாங்க. ஆனா அந்த படத்துல காட்டாம இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ் இந்த டிமாண்டி காலனி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுதான் இருக்கு. அந்த நேரத்தில் தான் அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது, மனநலமும் பாதிக்கப்படுது. அப்படி இருக்கும் போது தான் அவங்களோட மனைவியும் அவங்களோட பையனும் ஒரு நாள் திடீர்னு உயிரை விடுறாங்க. அதனால இந்த டிமாண்டின்றவர் தனிமையிலேயே சோகத்திலேயே வாழ்ந்திருக்காரு. மன உளைச்சல்லையே டிமாண்டி ஒரு நாள் இறந்து போறாரு. இறந்து போனதுக்கப்புறம் அந்த டிமாண்டி காலனியை யாருமே கண்டுக்கிறது இல்லாம அது அப்படியே விரிச்சோடிய ஒரு ஹாண்டட் பிளேஸா மாறிட்டது. டிமாண்டி காலனி பக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள்லாம் அந்த டிமாண்டி காலனி முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஸ்டேஞ்சா உருவம் நடக்கிறதும் உள்ள இருந்து டிமாண்டி அந்த கால்ல இருந்து கத்துற சவுண்டும் இரும்புற சவுண்டும் நிறைய கேட்டுட்டே இருந்திருக்கு. இது வந்து அவங்க எல்லாத்தையும் சொல்லி பார்த்தாங்க, யாரும் நம்பல. நிறைய பேர் இங்க வந்து vlog எடுத்துறாங்க. அந்த vlogலாம் நீங்க போய் பாருங்க. இன்னமும் தமிழ்நாட்டுல ஒரு மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ்னா அது வேற எதுவும் இல்லை, நம்மளோட டிமாண்டி காலனி தான்.